இந்த வீடியோல ஹேண்ட் டூலும் அதுக்கப்புறம் கமெண்ட்டும் என்னன்னு பார்ப்போம். சரியா? சிம்பிளா தான் சொல்லி இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டா தான் இருக்கும். சரியா? ஹேண்ட் டூல்னா ஒன்றும் இல்லை, நம்ம கையை நீங்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பெரிய ஒரு பேப்பர் நம்ம டேபிளுக்கு முன்னாடி விரிச்சு போட்டிருக்காங்க. இப்போ அந்த பேப்பருக்கு கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி ஒரு டிராயிங் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பேப்பரை நம்ம மூவ் பண்ண முடியும்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பேப்பரை நம்ம கை வச்சு அமைக்கி அப்படி நீக்கி இப்படி பார்ப்போம். அதே தான் இங்கேயும். இப்போ நான் கேன்வாஸ்ன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம ஒர்க் பண்ற ஏரியா தான் கேன்வாஸ். இந்த இப்போ நான் காட்டுறது வந்து என்னோட போர்ட்ஃபோலியோவில் நான் வச்சிருக்கிற ஒரு மொபைல் ஆப்போட டிசைன். சரியா? இப்போ இதில் வந்து கொஞ்சம் நிறையவே இருக்கும். இப்போ நிறைய இல்லை, கொஞ்சம் இருக்கும், அந்த சம்பவங்கள் இருக்கும். சரியா? இப்போ இதை வந்து ஒரு பேப்பர்னு வச்சுக்கோங்க. இந்த பேப்பரில் தான் நான் இதை எல்லாத்தையும் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஹேண்ட் டூல் எடுத்து நம்ம இப்படி என்ன பண்ணலாம், அப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி நீக்கலாம். அவ்வளோதான். கிளிக் பண்ணி நீக்கிறதுக்கு தான் ஹேண்ட் டூல். இப்போ நம்ம எப்போவுமே இதை போய் எடுத்து தான் நம்ம இங்கே போய் இது மாற்றணும்னு அவசியம் கிடையாது. நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்பேஸ் பார் இருக்கு பார்த்தீங்களா, அதை ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு இப்படி மவுஸ் கிளிக் பண்ணி நீக்கலாம். சரியா? ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு மவுஸ் கிளிக் பண்ணி நீக்கலாம். அடுத்து இன்னொன்று என்ன பண்ணலாம்னா மவுஸோட இந்த உருண்டை பட்டன் இருக்குல்ல, இந்த உருளும் இல்லை, ஸ்க்ரோல் பட்டன், ஸ்க்ரோல் ஏதோ ஒரு சம்பவம், அது ஒரு நடுவில் ஒன்று உருண்டு இருக்கும், அதை நம்ம ப்ரெஸ் பண்ணியும் இப்படி நீக்கலாம். ஓகே, புரியுதா? நம்ம வேற கீபோர்டில் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே பண்ண வேண்டாம். நம்ம அந்த உருண்டை பட்டன் இருக்குல்ல, அதையும் ப்ரெஸ் பண்ணி இப்படி நீக்கலாம். சரியா? ஒன்று என்னது, ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணி நீக்கலாம். இன்னொன்று இந்த டூலை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி நீக்கலாம். அதுக்கப்புறம் அந்த மிடில் பட்டன். சரியா? அடுத்து என்னன்னா கமெண்ட் டூல். கமெண்ட் டூல் என்னன்னா இப்போ ஆட் கமெண்ட். நம்ம மவுஸை ஹோவர் பண்ணவே, நான் மவுஸை ஹோவர் பண்ணி சொன்னாலே நீங்க என்ன நினைக்கணும்னா, நம்ம மவுஸை இப்படி இந்த கர்சர் இருக்கு பார்த்தீங்களா, மவுஸ் கர்சர், அதை வந்து இப்படி நான் ஒரு ஐக்கன் மேலே அப்படியே கொண்டு போய் அப்படி மேலே வச்சேன். அதுதான் என்னது, மவுஸ் ஹோவர் பண்றது. சரியா? நீங்க வெப் டிசைனரா எல்லாம் போயாச்சுன்னா மவுஸ் ஹோவருக்குன்னு ஒரு தனி எஃபெக்டே இருக்கு. சரியா? சரி, இப்போ இந்த கமெண்ட்னா என்னன்னா, இது நான் ஒரு கிளைண்ட்டுக்கு நான் சப்மிட் பண்ண ஒரு டிசைன்னு வச்சுக்கோங்க. சரியா? இப்போ இந்த சப்மிட் பண்ண டிசைனை நான் இது கிளைண்ட்டுக்கு அனுப்பியாச்சு. அனுப்புனதை வந்து அவர் செக் பண்ணிட்டு அவர் என்ன பண்ணலாம்னா கமெண்ட் பண்ணலாம். நமக்கு ஃபோன் கூப்பிட்டு இதை மாத்துங்கன்னு சொல்ல தேவையில்லை. அவங்க என்ன பண்ணலாம்னா இந்த கமெண்ட் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி வச்சுட்டு அவங்க இந்த பட்டன் எப்படி, இந்த பட்டன் அவங்களுக்கு இவ்வளோ ரவுண்டாக வேண்டாம், ஒரு ஸ்கொயராக போகுதுன்னு சொல்கிறாங்கன்னா அதில் கிளிக் பண்ணி ஐ டோன்ட் நீட் திஸ் மச் ஆஃப் பார்டர் ரேடியஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா, இப்போ இந்த என்ன பண்ணுறது, என்டர் பண்ணணும். என்டர் பண்ணியாச்சு. என்டர் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகணும்னா அவங்க அதில் ஒரு கமெண்ட் ஆட் பண்ண மாதிரி வரும். இப்போ நான் கிளைண்ட்டுக்கு கொடுத்தாச்சு, அவங்க இப்படி ஆட் பண்ணியாச்சு. இந்த கமெண்ட் அங்கேயே தான் இருக்கும். சரியா? இப்போ நான் வந்து இப்போ கிளைண்ட் வந்து கரெக்ஷன் போட்டாச்சு. இப்போ நான் வந்து திடீர்னு இந்த டிசைன் ஃபைல் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு இதில் அந்த கமெண்ட் இருக்கும். அப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்கு, ஐ டோன்ட் நீட் திஸ் மச் ஆஃப் பார்டர் ரேடியஸ். அப்போ இந்த ஆளுக்கு இந்த பார்டர் ரேடியஸ் இவ்வளோ வேண்டாம் போல அப்படி சொல்லிச்சு. நான் என்ன பண்ணுவேன், குறைப்பேன். சேம் குறைச்சிட்டு கரெக்ஷன்ஸ் டன் அப்படின்னு, அது ஜஸ்ட் கமெண்ட் மட்டும் தான். ஓகேவா? கமெண்ட். இப்போ இது வந்து ஃபிக்மா வந்து ஒரு கொலாபரேஷன் சாஃப்ட்வேர். அப்படின்னா ஒருத்தன் மட்டும் யூஸ் பண்ண முடியாது, ஒருத்தன் யூஸ் பண்ணலாம், பட் அவன் வந்து வேற ஒரு ஆளும் இவங்களுக்கும் பார்க்கலாம், இவங்களும் எடிட் பண்ணலாம், அப்படி பர்மிஷன்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். சரி, இந்த வீடியோல ஹேண்ட் பார்த்தாச்சு, கமெண்ட் பார்த்தாச்சு, இன்னொன்று கூட பார்த்துருவோம். சரியா? அது வந்து என்னன்னா, நம்ம ரைட் சைடில் நீங்க பார்த்தீங்கன்னா என்னோட இமேஜ் மட்டும் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் அதில் இப்போ வந்து இந்த ஃபைலை நான் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரியா? இப்போ வேற ஒரு ஆள் திடீர்னு என்னோட ஃபைலை ஆக்சஸ் கிடச்சுன்னா அவங்களோட நேம், அவங்க ஃபோட்டோ வச்சிருக்காங்கன்னா அவங்களோட ஃபோட்டோ இதில் வரும். ஓகே, இப்போ இதுக்கு பக்கத்தில் ஷேர்ன்ற ஒரு பட்டன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பட்டன் கிளிக் பண்ணியாச்சுன்னா யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு அதில் காமிக்கும். இப்போ இது கரைங்க நிற்குது, எனக்கு நெட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குன்னு நினைக்கிறேன், அதை நீங்கள் இப்போ பார்க்காதீங்க. சரி, வரல, நெட் கொஞ்சம் ஸ்லோ தான். சரியா? இப்போ நான் ஷேர் கொடுக்குறேன். ஷேர் கொடுக்கும்போது என்ன கேட்கும்னா மெயில் ஐடி என்டர் பண்ண சொல்லும். சரியா? இது வந்தா காட்டி தரலாமே. சரி, வரலையே. வா சீக்கிரம் கரைங்க. சரி, நான் சொல்கிறேன். மெயினாக இது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஷேர் பண்ணணும்னா என்னென்னா, அது ஒன்றே உங்கள் மெயில் ஐடி கேட்கும். அப்படின்னா இப்போது எனக்கு நீங்கள் மெயில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட டிசைனை நீங்கள் ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணி அதில் என்னோட இமெயில் ஐடி அடிச்சுட்டு அதில் நீங்கள் பக்கத்துலேயே கேட்கும், அந்த இமெயில் உள்ளவங்களுக்கு வியூ பண்ண மட்டும் கொடுப்பீங்களா, இல்லை எடிட் பண்ணவும் கொடுக்குறீங்களா, இல்லை ஃபுல் ஆக்சஸும் கொடுக்குறீங்களான்னு கேட்கும். அது நீங்கள் எடிட் மட்டும் வியூ மட்டும் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அந்த மெயில் ஐடி என்னோட மெயில் ஐடி வச்சிருக்கீங்கல்ல, அப்போ நீங்கள் எடிட் கொடுத்துட்டு சென்ட் கொடுத்தீங்கன்னா எனக்கு அது ஒரு ரெக்வெஸ்ட் மாதிரி வரும். ஓகே, அப்போ என்ன அதை ஓப்பன் பண்ணேன்னா எனக்கு அது வியூ மட்டும் தான் பண்ண முடியும், எடிட் பண்ண முடியாது. இதே இது நீங்கள் அந்த என்ன மெயில் ஐடி பக்கத்தில் எடிட் பண்ணலான்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா எனக்கு அதை எடிட் பண்ணவும் முடியும். ஓகே, புரியுதா? புரியலன்னா கமெண்ட் போடுங்க, கமெண்ட்ல லேட்டாக சொல்லி வாங்க. சரியா? இது ஒன்று மெயில் ஐடி வச்சு நமக்கு ஆக்சஸ் கொடுக்குறதா வேண்டாமான்னு முடிவு பண்ணலாம். இன்னொன்று அதில் கீழே ஷேர் லிங்க்னு இருக்கும். ஜஸ்ட் ஒரு லிங்க் மட்டும் தான் இருக்கும். சரியா? அந்த லிங்க் பக்கத்துலேயும் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்படின்னா என்ன கேட்கும்னா, இந்த லிங்கை வச்சிருக்கிறவங்களுக்கு ஷேர் எடிட் பண்ண முடியுமா, இல்லை வியூ பண்ண முடியுமா, இல்லை ரெண்டுமே பண்ண முடியுமான்ற ஆப்ஷன் இருக்கும். சரியா? இப்போ
நீங்கள் அதில் வந்து லிங்க் வச்சுருவங்களுக்கு எல்லாருக்கும் எடிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி வச்சுட்டு அந்த லிங்கை நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த லிங்க் யாருக்கு எல்லாம் போகுதோ அவங்களால எல்லாராலையும் எடிட் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு ஒரு பயம் இருக்குது, நான் தெரியாமல் இப்போ எடிட் பண்ண கொடுத்துட்டேன்னா எனக்கு டிசைன் அவங்க காட்டையை போட்டுட்டு போயிட்டாங்கன்னா அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. அப்போ நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. என்ன பண்ணணும்னா இப்போ இந்த ஷேர் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுன்னா நீங்கள் யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கீங்களோ இல்லை யாருக்கெல்லாம் ஆக்சஸ் இருக்கோ அவங்களோட மெயில் ஐடி எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகும். சரியா? அப்போ நீங்கள் அதில் போய் மாற்றிக்கலாம். என்னென்னா இந்த ஆளுக்கு வியூ மட்டும்தான் இருக்குது, இந்த ஆளுக்கு எடிட்டும் இருக்குன்னா அந்த ஆளுக்கு அந்த எடிட்டை மாற்றிட்டு வியூ ஒன்லின்னு நீங்கள் மாற்றி விட்டா போதும். அதுக்கப்புறம் அந்த ஆளால் எடிட் பண்ண முடியாது. ஓகே, அவ்வளோதான், சிம்பிள். இப்போ என்னெல்லாம் பார்த்தாச்சு, ஹேண்ட் டூல் பார்த்தாச்சு. ஹேண்ட் டூலை வச்சு இப்படி மூவ் பண்ணலாம், அவ்வளோதான். கமெண்ட் டூல்னா ஜஸ்ட் கமெண்ட் கொடுக்கறதுக்கு மட்டும். இது ஒரு கொலாபரேஷன் சாஃப்ட்வேர் ஆனதுனால இப்போ பெரிய கம்பெனிகள் எல்லாம் நிறைய டிசைனர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ ஜஸ்ட் ஒருத்தர் டிசைன் பண்ணிட்டு ஜஸ்ட் அதை இன்னொரு ஆளுக்கு அப்ரூவ் பண்ணுறதுக்காக கொடுப்பாங்க. அந்த அப்ரூவர் என்ன பண்ணுவாருன்னா இது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா அதிலே கமெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா? அப்போ அந்த கமெண்ட்டை வந்து நம்ம திரும்ப பார்த்து டிசைன் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இது வந்து கமெண்ட். அதுக்கப்புறம் இந்த சைடில் ப்ரொஃபைல் பிக்சர் எதுக்கு இருக்குன்னா இப்போ யாருக்கெல்லாம் இந்த ஆக்சஸ் இருக்குது, இப்போ யாரெல்லாம் லைவாக இதில் பார்த்துட்டு இருக்காங்க, யாரெல்லாம் இந்த லைவாக இந்த ஃபைலுக்குள்ள ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களோட இமேஜஸ் எல்லாம் அதில் வரும். கிளியர்? இப்போ அடுத்து ஷேர் பட்டன் நான் சொன்னது என்னன்னா இந்த லிங்க்கு நீங்கள் ஒரு ஆளுக்கு கொடுக்குறீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் வியூ ஆக்சஸும் கொடுக்க முடியும். வியூனா அவங்கள அதை பார்க்க மட்டும் முடியும், இல்லைன்னா பார்த்தும் எடிட்டும் பண்ணலாம். அப்படியும் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். இப்போ இந்த ரெண்டு ஆப்ஷனையும் நீங்கள் ரெண்டு டைப்பாக சென்ட் பண்ணலாம். அப்படின்னா ஒன்று வந்து மெயில் ஐடி வச்சு அவங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்கலாம், இல்லைன்னா நீங்களாவே இந்த ஜஸ்ட் அந்த லிங்கை மட்டும் காப்பி பண்ணி